ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் போல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து சைடில் ஒரு ருசியான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். அது இந்த வானல் அளவு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஏற்ற எண்ணெய் நம்ம ஊற்றிக்கணும். மீன் குழம்புனாலே கூடுதலாக எண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள கடுகு ஆட் பண்ணுறோம். நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். அது நல்லா பொரிய விட்டணும். நம்ம உளுத்தம்பருப்பு போடுறோம். இங்கே அதையும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு. அப்புறம் பெருங்காயம் ஒரு கட்டி, ஒரு சின்னதாக ஒரு கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அது நம்ம கட்டி பெருங்காயமும் எடுத்துக்கலாம், தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இங்கே நான் எடுத்துருக்கிறது கட்டி பெருங்காயம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம் குழம்பு வாசனைக்காக. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடியே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா அதை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆனியன், இங்கே ஒரு 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி பொடிசாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அதை சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். அதனால நல்லா சேர்த்து வதக்கணும். இது நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். அதை அரிஞ்சு இதில் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கணும். இங்கே நான் 3 to 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை 2ஆக கீணிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இங்கே நம்ம எடுத்துருக்கிறது கல் உப்பு எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். இது வாசனைக்காக நல்லாயிருக்கும், அதனால் ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இதெல்லாம் நல்லா சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். இங்கே நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லைனா அதிகப்படுத்திக்கலாம். நம்ம போட்டதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். குழம்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணியும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்போ தான் நல்லா நமக்கு இந்த சட்டி ஃபுல்லாக வரும். அந்த அளவுக்கு நான் தேவையான அளவு இங்கே புளி தண்ணியும் நல்லா கரைச்சி வச்சு ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன்.
இதிலே நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் நல்லா அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே மாங்காய் போட்டோன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கோம், அதை நல்லா கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா குழம்பு கொதித்த பிறகு மீனும் ஆட் பண்ணிக்கிறோம் அதோட சேர்த்து. இங்கே நம்ம எடுத்துருக்கிறது வந்து சங்கரா மீன் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். அதை வந்து குழம்பு வந்து ரொம்ப கிளறாதீங்க, ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக பதமாக பார்த்து அதை எல்லாமே சேர்த்து கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அப்புறம் ஒரு 5 to 7 நிமிஷம் கொச்சா போதும். செக் பண்ணிக்கோங்க மீன் நல்லா வெந்துருச்சான்னு, மாங்காவும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கட் பண்ண கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் வாசனைக்காக. அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டால் போதும். நல்லா எண்ணெய் மிதக்க நல்லா ருசியான மீன் குழம்பு ரெடி. இதை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.